வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, என் இனிய பொன் நிலாவே கதையின் நிறைவு பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். மாறி மாறி மனசாட்சி பேசிக் கொண்டிருக்க வேகமாக போனை எடுத்தாள் சுபிக்ஷா. ராகவின் எண்ணிற்கு அழைக்க கொஞ்சமாய் தாமதித்து எடுத்தான். இருவருக்குமே எப்படி துவக்குவது என்று தெரியவில்லை. எங்கிருக்கீங்க? அப்படி ஒரு அதிகாரத்தோடு கேட்டாள். அந்த அதிகாரத்தில் ராகவ் குழப்பமாக உணர்ந்தான். என்ன விஷயம் என்றபடி மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல என்ன கேள்வி கேட்க? நீ யார் என்றான் சீற்றமாக. உங்க குழந்தையோட அம்மா. அந்த குழந்தையோட கஸ்டடியை உங்களோட சேர்ந்து பங்கு போட்டுட்டு இருக்க. வெறி கொண்டு அவள் போட்ட கூச்சல் காதை தாண்டி வெளியேயும் குதித்தது. இப்போ உனக்கு என்ன வேணும்? குழந்தைய இன்னைக்கு நீங்க பார்த்துக்க வேண்டிய டே. எனக்கு வெளியில போகணும். நீங்க வந்து குழந்தையை தூக்கிட்டு போங்க. எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னனே. அது என்ன வேலைன்னு நான் இன்ஸ்டால பார்த்துட்டேன். நீங்க புது பொண்டாட்டி தேடி போக நான் குழந்தையை எக்ஸ்ட்ரா ஒரு நாள் பார்த்துக்கணுமா? என்னால முடியாது. சி ராட்சசி, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அது குழந்தடி. இப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளும் நான் யோசிச்சேன். உன்னால குழந்தையை பார்த்துக்க முடியலன்னா என்கிட்ட கொடுத்துடு. இப்படி தேவையில்லாம பேசாத. ஏன் கொடுக்கணும்? எவ்வளோ ஒருத்தி வந்து என் பொண்ணை சித்தி கொடுமைப்படுத்தவா? நான் தரமாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் என் பொண்ணை தரமாட்டேன். ஆனா உங்களுக்கான கடமையை செய்யாம ஓடவும் நான் விடமாட்டேன் மிஸ்டர் ராகவ் என்றாள் பல்லை கடித்துக்கொண்டே. மிதுனா வீட்டில் கூட்டம் நிரம்பி இருக்க அந்த இரைச்சலுக்கு நடுவேயும் பல்லை கடித்து கொண்டிருந்தவனை பார்த்துவிட்டு அணு எழுந்து வந்து என்னவென்று கேட்டுவிட்டு போனாள். பொறாமையில கத்திட்டு இருக்கியா பிசாசே? அப்படி ஒரு நிலையை உருவாக்கினது நீ மட்டும்தான். அப்படி இருந்தும் ரணப்பட்டு இருந்தாலும் உன்னோட வாழ்ந்த வாழ்க்கையை கடந்து வர முடியாமையும் பாப்பாவோட எதிர்காலத்தை நினைச்சும் தான் நான் இத்தனை நாள் தயங்கிட்டு இருந்தது கூட. இதுக்கு மேல என்னை என்ன செய்ய சொல்ற? பல்லை கடித்து கொண்டு பதிலுக்கு அவனும் கத்தினான். எதுவும் செய்ய சொல்லல. உன் குழந்தைய நான் பார்த்துக்க முடியாது. நீ வந்து தூக்கிட்டு போ. இன்னைக்கு பகல் முழுக்க நான் பார்த்துக்கிட்டேன் இல்ல. 6 மணியில இருந்து நீ தான் பார்த்துக்கணும். நீ வரணும். இல்லைன்னா வர வைப்ப ராகவ். என்னை பத்தி உனக்கு தெரியும். குரலிலேயே பயம் காட்டினாள். குற்றுயிராய் நின்றான் ராகவ். கோபத்திலும் பதட்டத்திலும் தன் தாய்மையை தவற விட்டு கொண்டிருக்கிறாள். இது அவள் இல்லை. எத்தனை வெறுத்தாலும் அவள் தனிமை மீது கொண்ட இரக்கத்தாலேயே அவன் பிரணவிகாவை அவளிடமே விட்டு வைத்ததும் கூட. ஓகே, நான் 2 மணி நேரத்துல அங்க வர்றேன். பாப்பாவை நான் கூட்டிட்டு போறேன். இன்னும் இங்க ஃபங்க்ஷன் முடியல என்றான் குரலை தாழ்த்தி. அங்க எழவு விழறதுக்குள்ள இங்க ஒரு எழவு விழும். நீ போன வைடா. அழைப்பை ஆக்ரோஷமாக துண்டித்தவள் வேகமாக வெளியில் ஓடினாள். ஓவென கத்த வேண்டும் போல் இருந்தது. அவன் மனமறிந்து யாருக்கும் நேர்மையற்ற வாழவே இல்லை. ஆனால் அவனுக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கிறது? உண்மையில் குழப்பத்திலும் குற்ற உணர்விலும் தவித்துக் கொண்டிருப்பவனை அவள் குத்தி கிழித்துவிட்டு போயிருந்தாள். உள்ளே வந்து முகமலர்வாய் அமர அவனுக்கு முடியவே இல்லை. மோசஸை அழைத்து தன்னுடைய வீட்டுக்கு சென்று ஏதாவது பிரச்சனையா என்று பார்க்க சொல்லிவிட்டு இயல்பாக இருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அரை மணி நேரத்தில் மோசஸிடமிருந்து அழைப்பு வந்தது. எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். சார், உங்க ஃப்ளாட்டுக்குள்ள லைட் எரியுது. குழந்தை உள்ள அழற சத்தம் கேக்குது. ஆனா வெளியே பூட்டி இருக்கு சார் என்றான். தூக்கி மாறி போட்டது. கீழே சென்று செக்யூரிட்டியிடம் போனை கொடுக்க சொன்னான். ஆமா சார், மேடம் குழந்தையோட வந்தாங்க. உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சார் சொல்லி இருக்காருன்னு சொல்லியும் கேட்காம உள்ள போனவங்க கொஞ்ச நேரத்துல தனியா திரும்பி போனாங்க. குழந்தை எங்கேன்னு நான் கேட்கவும் அவ தூங்கிட்டா, உள்ள படுக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கால்களை நிலத்தில் உதைத்து தன் உச்சபட்ச கோபத்தை வெளிப்படுத்தினான் ராகவ். அன்று பிளாட்டுக்கு வந்தபோதே அவளிடம் இருந்த மாற்று சாவியை வாங்கிவிட்டு இருந்தான். ஆனால் அதற்கு முன்பே அவள் அந்த சாவிக்கு டியூப்ளிகேட் போட்டிருந்திருக்கிறாள். எவ்வளவு கிரிமினல் புத்தி! குழந்தையை கொண்டு வந்து தனியாக விட்டுவிட்டு போயிருக்கிறாள். நினைக்கும் போதே மனது அதிர்ந்தது. வேகமாக உள்ளே வந்தவன் விஷயத்தை சொல்லிவிட்டு வெளியேறப் போக மிதனாவின் குடும்பமே கடுங்கோபத்தில் ஆட்சேபனை செய்ய மொத்த கோபத்தையும் அவர்கள் மீது காட்டிவிட்டு வெளியேறினான். காரை வெறிகொண்டு விரட்டியவன் ஸ்டேஷன் வாசலில் வந்து நின்றான். விஷயத்தை சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு அடுத்த 10வது நிமிடம் வீட்டுக்கு வந்திருந்தான்.
பதறிக்கொண்டு ஓடி வந்து கதவை திறக்க சோஃபாவில் அழுது அழுது மயங்கி இருந்த குழந்தைதான் கண்ணில் பட்டாள். அறை கதவுகள் அத்தனையும் அடைத்துவிட்டு விளக்கையும் மின்விசிறியையும் போட்டுவிட்டு போயிருக்கிறாள். குழந்தை பயப்படாமல் இருக்க அத்தனையையும் பார்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இன்ஸ்பெக்டர். மயங்கிய குழந்தையை இறுக அணைத்து தூக்கிக் கொண்டான். அரவத்தில் கண் விழித்தவள் பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள். டாடி, பயமா இருக்கு டாடி, பேய் வரப்போகுது டாடி. பிரணவிகா கதறிக்கொண்டு நடுங்க துடித்து போனான் ராகவ். இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும் இன்ஸ்பெக்டர்? ஒரு தாய் செய்யற காரியமா இது? பச்சை குழந்தை சார், தனியா வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிட்டு போயிருக்கா. இனி அவ வந்து கேட்டா நான் குழந்தைய தரமாட்டேன். இந்த போட்டோக்களை சாட்சியா காட்டியே நான் அவகிட்ட இருந்து கஸ்டடியை ரத்து செய்ய வைக்கிறேன். ராகவ் கழுத்து நரம்பு புடைக்க சத்தம் போட்டான். கூல் மிஸ்டர் ராகவ், இனி அவங்க குழந்தை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் தர முடியாது. கோர்ட்டில் நீங்க மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல போலீஸ் தரப்புல எங்க சாட்சியம் உங்க பக்கம் இருக்கும். குழந்தை பயந்திருக்கா, சமாதானம் செய்யுங்க சொல்லிவிட்டு வெளியே சென்றார். அவனை தொடர்ந்து வந்திருந்த குடும்பத்தாரை திருப்பி அனுப்பிவிட்டு குழந்தையை நெஞ்சில் கிடத்தி கொண்டு சுபிக்ஷாவின் வரவிற்காக காத்திருக்க ஆரம்பித்தான். இப்படித்தான், இதுதான் என்ற எந்த திட்டமிடலும் இல்லாமல் தன் போக்கில் நடக்கும் மாற்றங்களுக்கு எப்போதுமே தனி மவுசுதான். பிடிப்பும் காதலும் மிகுந்த சராசரி மனிதன்தான். அம்மாவின் மறைவிற்கு பிறகு அந்த குழந்தை மனதில் விழுந்த தனிமை அவனை பற்றி கொண்டே இருந்தது. அமுதா ஒன்றும் கொடுமைக்கார சித்தியெல்லாம் இல்லை. அன்பு காட்டினால்தான். ஆனால் அவனுடைய அசுர பசிக்குத்தான் அந்த சோளப்பொறி போதுமானதாக இல்லை. அவனுக்குள் காதலையும் அன்பையும் தன் போக்கில் உருவாக்கியவள்தான் சுபிக்ஷா. அவள் மீதான கனிந்த பார்வை ராகவிற்கு எப்போதுமே உண்டுதான். உருவாக்கிய பிம்பத்தை அவளே உடைத்துவிட்டு போய்விட்டாள். காலை வரைக்கும் குழந்தையை அழைத்து போக சுபிக்ஷா வரவே இல்லை. நேற்றைய கோபத்தை விடிந்ததும் மொத்தமாய் மறந்திருந்தாள் குழந்தை. அதுதான் குழந்தையாய் இருப்பதின் சௌகரியமே. கண்ணை கசக்கிக் கொண்டே வந்து நின்று மம்மி கிட்ட போறேன் என்று சொன்ன குழந்தை போல ஏன் இறைவன் இறகு மனதை பெரியவர்களுக்கு தரவில்லை என்று வேதனைப்பட்டான். ஆனாலும் அவள் வந்து கேட்டால் குழந்தையை தரவே கூடாது என்ற ஆத்திரத்தில் இருந்தவன் கார்பெண்டரை அழைத்து கதவிற்கு லாக்கை மாற்றினான். இங்க நம்ம வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போடா. அம்மாவும் மனவும் சொன்னதை மென்மையாக மறுத்துவிட்டு குழந்தையை அழைத்து கொண்டே ஃபேக்டரிக்கு சென்றான். மோசஸ், ஒரு சின்ன கேபின் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போடுங்க. இனிமே பாப்பா தினமும் ஃபேக்டரிக்கு என் கூட வருவா. மகளின் முகம் வருடிக்கொண்டே சொன்னான். அப்படி ஒன்றும் குழந்தை வளர்ப்பு கடினமாக இல்லை. பார்த்து பார்த்து உண்ண கொடுத்தான். மாலையில் வெளியில் அழைத்து கொண்டு போனான். உடைகள் பொம்மைகள் என்று ஓடி ஓடி வாங்கி கொண்டு வந்தான். குளிக்க வைக்க கற்றிருந்தான். பாத்ரூமில் இருக்க வைத்து கால் அலம்பி விட்டான். மம்மி மம்மி என்று கேட்டுக்கொண்டே பிரணவிக்கா அப்பாவோடு நிறையவே ஒட்டி போயிருந்தாள். 2 நாள்களாகியும் சுபிக்ஷா தேடிக்கொண்டு வரவே இல்லை. அவள் தேடிக்கொண்டு வந்தாலும் குழந்தையை திருப்பி தரப்போவதில்லைதான் அவன். ஆனால் அவளின் அமைதி ராகவிற்கு சின்ன சந்தேகத்தை உண்டாக்கி இருந்தது. டாடி, மம்மியை காணோம். குழந்தை முகத்தில் ஏக்கம் வர ஆரம்பித்த பிறகுதான் மெல்லிய படபடப்பு வந்தது ராகவிற்கு. 2.5 வருடங்களாய் பெற்றவளின் அணைப்பில் இருந்த குழந்தையை சட்டென்று உதறிவிட்டு போனது அந்த பிஞ்சால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஸ்டேஷனுக்கு அழைத்து சுபிக்ஷா எதுவும் கம்ப்ளைண்ட் தந்தாளா என்று விசாரித்தான். அப்படி எதுவும் இல்லை என்ற போது அவன் குழப்பத்தின் வீச்சு கூடிப்போனது. அனுவும் பிரஜித்தும் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். எனக்கு என்னவோ இது அத்தனையும் அந்த பிடாரியோட பிளான்னு தோணுது என்றாள் அனு சலிப்பாக. அவர்கள் இருவருக்கும் டீ போட்டு கொண்டு வந்து தந்தவன் பூஸ்டை கலக்கி சிப்பரில் ஊற்றி மகளை மடியில் தூக்கி வைத்து கொண்டு கொடுக்க ஆரம்பித்தான். அவனை இமைக்காமல் பார்த்தாள் அனு. பாப்பா உன் கூட நல்லா ஒட்டிட்டா இல்ல ராகவ்? ஆமா என்றான் கர்வமாக. ஒருவேளை இந்த பாண்டிங்கை வச்சு உன் கல்யாணத்தை நிறுத்த அவ திட்டம் தீட்டி இருக்கலாம் ராகவ். அவ லேசுப்பட்ட ஆள் இல்ல. மனம் மாறி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்போ எங்கிருந்தோ உன் வீட்டுக்கு பக்கத்துல இடம் மாறி வந்திருக்கா. நீ நிச்சயம் பண்ணிக்க போறத தெரிஞ்சு பாப்பாவை வச்சு உன்னை சரியா வீழ்த்தி இருக்கா. ஒருவேளை ஏதோ கோபத்துல அவ இதை செஞ்சிருந்தா இந்நேரம் குழந்தையை தேடிட்டு வந்து நின்னு இருப்பா. வரவே இல்லை. குழந்தை உன் கூட இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்க யோசிப்ப பார். எனக்கு என்னவோ உனக்கு தெரியாம
இந்த வலையில வீழ்ந்துட்டியோன்னு தோணுது. அனு சொன்னதை அவனும் யோசித்துக் கொண்டிருந்தாலும், எடுத்த எடுப்பில் அத்தனை வில்லியாக எல்லாம் சுபிக்ஷாவை அவனால் சிந்திக்க முடியவில்லை. பிடிவாதமும் முடவாதமும் செய்கிறவள்தான். ஆனால் வேண்டாம் என்று அவளே விருப்பப்பட்டு விலகிப் போன பிறகு இவ்வளவு இறங்கி வந்து செயல்களை செய்ய மாட்டாள். சரி, அப்படியே இருந்தாலும் நான் பிரணவியை முழுக்க அவளுக்கு தர நினைச்சதே இல்ல. நான் கொஞ்சம் அமைதியா இருந்ததும் சுபியுடைய தனிமையை நினைச்சுதான். நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிடுச்சு. ஆனா எனக்குமே குழந்தை மேல பொறுப்பு இருக்குதானானோ? எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பொறுப்பும் இந்த இடமும். பார்ப்போம் எப்ப சுபி தேடிட்டு வரப்போறான்னு பார்ப்போம். ஆனால் இதையெல்லாம் மிதுனா வீட்ல இதே பார்வையோட பார்க்க மாட்டாங்க ராகவ். புரிஞ்சுக்க. ரொம்ப கோபமா இருக்காங்க என்றாள் தவிப்போடு. பார்க்க வேண்டிய அவசியம் இல்லானோ? நான் மிதுனா கிட்ட பேசுறேன். இந்த பேச்சு இப்போதைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர வாய்ப்பே இல்ல. அப்படி ஒன்றும் நான் உலகத்துல இல்லாத ஓவியமான மாப்பிள்ளையெல்லாம் இல்ல. பேசிக்கலாம். புதுசா ஏற்படுத்திக்க போற உறவுக்காக ஏற்கனவே இறைவன் என்னை நம்பி தந்திருக்கிற பொறுப்பை நான் மறந்துட முடியாது என்றான் மகளின் முகத்தை வருடிக்கொண்டே. மாலையில் மிதுனாவை சந்திக்க விரும்புவதாக குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு பிரணவியையும் அழைத்து கொண்டு டிரைவனுக்கு சென்றிருந்தான். மெல்ல தலை வலிப்பது போல உணர்ந்தான். ஆனால் இந்த பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டி விரும்பியவன் மாத்திரை போட்டுக்கொண்டு மகளையும் அழைத்து கொண்டு வந்திருந்தான். சாக்லேட்டை கையில் தந்து அமர வைத்துவிட்டு மிதுனாவிடம் வந்து நின்றான். சிநேகம் இல்லாமல் குழந்தையை பார்த்து கொண்டு நின்றாள். அதை கொண்டு அவளை வில்லியாக சித்தரிக்கவெல்லாம் ராகவ் விரும்பவில்லை. அவள் சராசரியான மனுஷி. இரண்டாவது வாழ்க்கை என்பதை அவள் தேர்ந்தெடுக்கவே நிறைய யோசித்திருக்கிறாள் என்று புரிந்தது. சாரி, அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் என்றான் உண்மையாக வருந்தி. பரவாயில்ல ராகவ், உங்களை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி இப்படி ஒரு பொண்ணு கூட இத்தனை நாள் வாழ்ந்தீங்க? ஆச்சரியமா இருக்கு. ஆண்கள்ல தான் இது மாதிரியான சைக்கோக்களை பார்த்துருக்கோம். பொண்ணுங்கள்ல கூட இது மாதிரி இருக்காங்களான்னு இப்பதான் தெரியுது. முகத்தில் வெறுப்பின் உச்சத்தை காட்டினாள். அமைதியாக கைகளை கட்டி கொண்டு நின்றான். என்ன அமைதியா இருக்கீங்க? நான் சொன்னது பிடிக்கலையா? முகத்தில் மெல்லிய அதிருப்தி. நீங்க உங்க ஒப்பீனியனை சொல்றீங்க. அதுல புகுந்து பதில் கருத்து சொல்றதுக்கு நான் சுபிக்ஷாவோட வக்கீல் கிடையாது. தவிர உங்க பார்வை இது. எனக்கு சுபிக்ஷாவை நல்லாவே தெரியும். நாங்க 2 வருஷம் காதலிச்சு கல்யாணம் செய்து 1 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். அவ பிடிவாதக்காரிதான். ஆனா கண்டிப்பா சைக்கோ கிடையாது. ஆனா அதை பத்தின ஆராய்ச்சி இப்போ நமக்கு நடுவே அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். முடித்து கொண்டான். நடந்ததுக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து இந்த விஷயத்தை மூவ் பண்ண முடியாது. சில விஷயங்கள்ல நானே இன்னும் தெளிவா இல்லாம தான் இருந்தேன். இப்ப எனக்கு பாப்பா பத்தி மட்டும்தான் சிந்தனை இருக்கு. அதிகமாய் அங்கலாய்க்காமல் முடித்து கொண்டான். ஆனால் மிதுனா அதை அவ்வளவு எளிதாக கடந்திருக்கவில்லை. அடக்கி வைத்திருந்த அத்தனை கோபத்தையும் ஆற்றாமையாக காட்டினாள். ஏமாற்றம் என்பதை விட அவளை அவமானப்படுத்திய நிகழ்வாக கருதி கொண்டாள் போல. தலை வெண் வெண் என்று தெரித்தது ராகவிற்கு. ஒரு வழியாக அவளின் குற்றச்சாட்டுகளை சாஷ்டாகமாக ஏற்றுக்கொண்டு அவளை அனுப்பி வைத்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். ஒரு பெரும் சுமையை இறக்கியது போல இருந்தது. தலையை பற்றி கொண்டு கட்டிலில் சரிந்தான். பக்கத்தில் வந்து அவன் தலை மீது தலை வைத்து படுத்து கொண்ட பிரணவிக்கா அப்பாவின் தாடையை பற்றி நீவியபடி சொன்னாள். டாடி, மம்மி கிட்ட எப்ப போகலாம்? சில கேள்விகளுக்கான பதில் கடலிலேயே இல்லையாம். கணவன் மனைவிக்கு இடையேயான பிணக்கு மட்டுமல்ல, முன்னாள் கணவன் முன்னாள் கணவன் மனைவிக்கு இடையேயான மனத்தாங்கலும், வெயிலில் சுரந்த வேர்வை காற்றுக்கு உலர்வது போல அத்தனை சீக்கிரமாய் உலர்ந்து போகும் என்று இப்போதுதான் அவனுக்கும் புரிந்தது. ஒரு வகையில் ஆச்சரியமாக கூட உணர்ந்தான். அவள் செய்த செயலுக்கு வந்த கோபம் இத்தனை சீக்கிரம் இல்லாமல் போகும் என்று ராகவால் நம்பவே முடியவில்லை. அதுவும் நேற்று இரவு முகத்தோடு முகம் உரசி கன்னத்தில் தலை வைத்து அம்மாவை கேட்ட பிரணவிகாவின் செயல் ராகவை கனிந்து உருக வைத்தது. இப்படித்தான் அவளும் கேட்பாள். தான் நினைத்ததை சாதிக்க தலையோடு தலை கோர்த்து முகத்தோடு முகம் வைத்து கொஞ்சி கெஞ்சி சாகசம் செய்வாள். மகளை நெஞ்சில் படுக்க வைத்து முதுகு தட்டி தூங்க வைத்தான். காலையில் எழுந்து பிரெட் ஆம்லெட் போட்டு
மகள் கையில் தந்துவிட்டு டீயோடு பால்கனிக்கு வந்தான். 4 நாளைக்கு பிறகு இன்றுதான் பால்கனிக்கு வந்து நிற்கிறான். சுபிக்ஷாவின் வீட்டு வாசலை பார்த்தான். ஓய்ந்து போய் கிடந்தது. உள்ளே நடமாட்டம் இருப்பதற்கான அடையாளமே இல்லை. எப்படி முடிகிறது அவளால்? பிரணவிகாவை பார்க்காமல் எப்படி அவளால் இருக்க முடிகிறது? குழந்தையின் ஏக்கம் நிச்சயம் தாய் மனதிற்கு தெரிந்து இருக்கும் தானே. தான் ஆடாவிட்டாலும் அவள் தசை ஆடி இருக்கும் தானே. எப்படி அவள் மறந்திருக்கிறாள்? வெகு நேரம் அங்கேயே நின்றிருந்து பார்த்தான். சுபிக்ஷா வெளியே வரவே இல்லை. வேலை செய்யும் பெண் வந்த பிறகு உள்ளே சின்னதாய் நடமாட்டம் தெரிந்தது. டாடி, சமத்தா சாப்பிட்டுட்டேன். இப்போ மம்மி கிட்ட போகலாமா? கேட்டுக்கொண்டே வந்து எதிரில் நின்ற மகளையே பார்த்தான். கண்கள் முழுக்க குட்டி சைஸில் சுபிக்ஷாவே தெரிந்தாள். தூக்கி தோளில் வைத்து கொண்டான். பாப்பாக்கு மம்மி மேல கோபம் இல்லையா? உன்னை தனியா விட்டுட்டு அழ வச்சுட்டு போனாங்க இல்ல? குழந்தையின் மூக்கு நுனியில் இருந்த அழுக்கை துடைத்து விட்டான். ஆஹா, மம்மி பாவம், பாப்பா இல்லைன்னா அழுவாங்க. எனக்கு மம்மி கிட்ட போகணும் டாடி. அவ்வளவுதான் அதன் கோபத்தின் அளவீடு. தூக்கி வைத்து கோபத்தை கொஞ்சி வளர்க்கும் கொடூரம் கற்காததாலேயே அவர்கள் தெய்வத்தின் பக்கத்தில் இருக்கிறார்கள். சரி, போகலாம். டாடி குளிச்சுட்டு வந்துடுறேன். குழந்தையை இறக்கி விட்டுவிட்டு குளித்து தயாராகி வர கை நிறைய சாக்லேட் ஜெம்ஸ் என்று வைத்து கொண்டு நின்ற குழந்தையை கண்கள் குறுக்கி பார்த்தான். இதெல்லாம் மம்மிக்கு சொல்லிவிட்டு கபடமற்று சிரித்த குழந்தையை பார்த்து இறுக கண்களை மூடினான். தன்னை நேசிக்கும் உள்ளங்களை கை தவற விடுவதே அந்த பைத்தியக்காரிக்கு பழக்கமாகிவிட்டது. வீட்டை பூட்டிக் கொண்டு குழந்தையை அழைத்து கொண்டு சுபிக்ஷாவின் வீட்டுக்கு வந்து நின்றான். கையிலேயே துள்ள ஆரம்பித்த பிரணவிக்காவை இறக்கி கீழே விட அது துள்ளிக்கொண்டு உள்ளே ஓடியது. மம்மி போட்ட சத்தத்தில் கல்லறையில் இருந்தாலும் உயிர் பெற்று வந்திருக்க வைத்துவிடும். பிரணு அழுகையோடு சுபிக்ஷாவின் சத்தமும் கேட்டது. வாசலிலேயே அமைதியாக நின்றான். மொத்த சத்தம், கேள்விகள், கேவல்கள் என்ற அத்தனையையும் சுவரை தாண்டி அவனுக்கு கேட்டது. கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக நின்றான். ஏன் மம்மி என்னை தனியா விட்டுட்டு போன? அது என்றவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் குழந்தைக்கு முத்தமிட்டு சமாதானம் செய்ய எத்தனித்தாள். டாடி உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா? ஆ, மம்மம் அவங்களே செய்வாங்களா? உனக்கு கால் அலம்பி விட்டாங்களா? அப்புறம் உன்னால தொல்லையா இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? எத்தனை கேள்வி அவளை சுற்றி. ராகவை மீறி இதழ்களில் புன்னகை அரும்பியது. ஆஹா, டாடி சோ ஸ்வீட் மம்மி. நீங்களும் வாங்க, நாம டாடி வீட்லயே இருந்துக்கலாம். அந்த விண்ணப்பத்தில் சுவருக்கு உள்ளேயும் வெளியேயும் நின்றவர்கள் மொத்தமாய் குற்ற உணர்வில் செத்து போனார்கள். தங்களை மட்டுமே இத்தனை காலமும் சிந்தித்தவர்கள் தாங்கள் உருவாக்கிய குழந்தையின் உணர்வுகளுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. ஏன் மம்மி அழற? தெரியல. கண்களை அவசரமாக துடைத்தவள் ஏதோ யோசித்தவளாக குழந்தையை தூக்கி கொண்டு வெளியில் வந்து எட்டி பார்த்தாள். கைகளை கட்டிக்கொண்டு ஒற்றை காலை சுவற்றில் ஊன்றி ராகவ் நின்று கொண்டிருந்தான். இருவர் கண்களும் நேர்கோட்டில் சந்தித்த போது குழந்தை கேட்ட கேள்வியும் அதற்கு நீதான் காரணம் என்ற குற்றச்சாட்டும் சீற்றமும் தென்பட்டது. உள்ள வாங்க என்றாள் மென்மையான குரலில். அன்று ஆர்ப்பாட்டம் செய்த ராட்சசி இவள் இல்லை. கண்கள் இடுங்கி முகம் ஊதி ஆளே உருமாறி இருந்தாள். 4 நாட்களாய் தனக்குள்ளே ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாள் என்று புரிந்தது. நான் உள்ள வந்து உறவாட வரல. குழந்தைக்கு நம்மை மாதிரி வன்மம் தெரியாது. 2 நாளா உன்னை பார்க்கணும்னு அழறா. என்கிட்ட உன்னை தேடுறா. என்கிட்ட இல்லாத உன்னை எப்படி குழந்தைக்கு காட்டுவ? என்றான் விட்டேத்தியாக. ராகவ். தன்னை மீறி அவன் பெயரை சொன்னவள் கண்கள் கலங்க நின்றாள். ஒரு முறை அழுத்தமாக பார்த்துவிட்டு திரும்பி நடந்தவனை வேதனையாக பார்த்தவள் குரலை செருமிக் கொண்டு அவனை அழைத்தாள். நின்று திரும்பி பார்த்தான். 10 நிமிஷம் இங்கேயே நில்லுங்க, நான் பாப்பாவை திருப்பி தந்துடுறேன். குரலில் கனிவில்லை, கட்டளை இருந்தது. உன் கூடயே இருக்கட்டும், நான் ஈவினிங் வந்து அழைச்சிட்டு போறேன். அவசியமில்லை, இப்பவே கூட்டிட்டு போயிடுங்க. கருணையே இல்லாமல் சொன்னாள். அவ உன்னை ரொம்ப தேடுறா சுபி. குழந்தையோட ஏக்கம் புரியலையா? நம்ம சண்டை அவளுக்கு புரியற வயசா? முதல்ல உன்னையே யோசிக்கிறத நிறுத்திட்டு மற்றவங்க பக்கம் இருந்தும் யோசி சுபி. அவன் சுபி என்றது அவள் நரம்பு நாளமெல்லாம் சுதியாய் வந்து சுண்டி இழுத்தது. உதடு கடித்து உணர்வை மறைத்தாள்.
10 நாள் உங்க கைக்குள்ளேயே இருந்தா எல்லாம் தன்னால புரிஞ்சுக்குவா. குழந்தையோட பொறுப்பு இனி உங்களுக்கு தான். ஏன் குழந்தையோட இருந்தா உங்களை கட்டிக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டாளோ? 4 நாள்லேயே குழந்தைய பார்த்துக்கிறது கசக்குதோ? இடுப்பில் கை ஊன்றி அவள் பேசிய தோரணை அவனுக்குள் கொலை வெறியை உண்டாக்கியது. இப்படியெல்லாம் பேச உனக்கு வெட்கமா இல்லையா? நான் ஏன் வெட்கப்படணும்? நான் என்ன உங்கள மாதிரி குழந்தைய இடைஞ்சலாவா நெனச்சேன்? நான் மாட்டேன்னு சொன்னது உனக்கும் இந்த குழந்தை மேல இருக்க பொறுப்பை சுட்டிக்காட்ட. என் குழந்தையோட உன்னை எவ ஏத்துக்க தயாரா இருக்காளோ அவள பார்த்து கட்டு. அத விட்டுட்டு உன் அவசரத்துக்காக எவளையாவது கட்டிட்டு என் குழந்தையை கைவிட நெனச்ச, உன்னை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ விடமாட்டேன். ஒற்றை விரலை உயர்த்தி எச்சரித்தவளை புழுவாய் பார்த்தவன் அவள் மீது முளைத்திருந்த அத்தனை பச்சாதாபத்தையும் வேரோடு பிடுங்கி வீசிவிட்டு அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். சிந்தனைகளை மறப்பது ஒன்றும் நிகழ்த்த முடியாத சாதனை அல்ல. மலையை மறைக்க போர்வை தேடிக்கொண்டிருப்பவன் பைத்தியக்காரன். கண்களை மூடிக்கொண்டாலே மலை அவன் கண்களை விட்டு காணாமல் போய்விடும். கவலைகளும் வலிகளும் ஒரு வகையில் அப்படித்தான். நான் சொல்லல, அவ உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்தான் குழந்தையை துருப்புச் சீட்டா உபயோகப்படுத்திட்டு இருக்கா. அப்பா வீட்டில் சோஃபாவில் அமர்ந்திருந்தவனை சுற்றி குடும்பமே அமர்ந்திருக்க பிரணவிக்கா நிவேதாவுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். சோ, எப்படியோ பாப்பா என்கிட்ட வந்துட்டில்ல, அது போதும் விடு என்றான் தலையை அழுத்திக் கொண்டே. காலையில் சுபி பேசிய பேச்சில் ஆரம்பித்த தலைவலி மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே இருந்தது. இப்படியே போனா இதுக்கு என்னதான் முடிவு தம்பி? பெத்தவ வளர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அடுத்து வர்றவளுக்கு என்ன தலையெழுத்து வளர்க்கறதுக்கு? தனக்குன்னு குழந்தைகள் வேணும்னு அவ நினைக்க மாட்டாளா? இந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் மூத்தவ ஞாபகம்தான் வரும் ஆம்பளைகளுக்கு. அதை ஏத்துக்க வர்றவளுக்கு என்ன தலையெழுத்து? அமுதா கோபமாய் சொல்ல தலையை கைகளில் பற்றி கொண்டே நிமிர்ந்து பார்த்தான். அமுதாவின் கண்கள் தன்னால் தரை பார்த்தது. தனக்குள் பொங்கிய புகையை இன்றுதான் வெளியே விட்டிருக்கிறாள் சித்தி. கசப்பாய் சிரித்தவன் அமுதாவை பார்த்து கொண்டே சொன்னான். என்னை விட மாற்றான் தாயோட மனநிலையை யாரும் சரியா புரிஞ்சுக்க முடியாது சித்தி. அவ்வளவு கஷ்டத்தை நான் யாருக்கும் தரமாட்டேன். என் குழந்தைக்கு நான் போதும். கல்யாணம் பண்ணிக்க தோன்னா நான் பண்ணிக்கிறேன். இந்த டாப்பிக்கை இதுக்கு மேல யாரும் எடுக்க வேண்டாம். எழுந்து விட்டான். குழந்தையை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தும் மனம் தணியவே இல்லை. காலையில் சுபி பேசிய பேச்சும் மாலையில் அமுதா பேசிய பேச்சும் அவனை வெகுவாய் பாதித்து இருந்தது. தலை வலி எடுத்து இருந்தது. வழக்கமாய் இதுபோல் தலை வலிக்க ஆரம்பித்தால் மாத்திரையை போட்டுக்கொண்டு எதுவும் சாப்பிடாமல் படுத்து விடுவான். கண்களை மூடி இருட்டில் கிடந்தால்தான் லேசாக உபாதை குறையும். இப்போது அப்படி முடியாது. குழந்தை இருக்கிறாள். தலையில் கர்ச்சீப்பை கட்டிக்கொண்டு உப்மா கிண்டி முடித்தான். சர்க்கரை தொட்டு குழந்தைக்கு ஊட்டி முடித்தவன் பிரணவிக்காவை பக்கத்தில் போட்டு தட்டி தூங்க வைக்க முனைய அது கண்ணை உருட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தது. குழந்தையை தனியாக விட்டுவிட்டு தூங்கவும் மனம் இல்லை. டிவியை ஆன் செய்தால் ஹாலில் உட்கார்ந்து கிடக்க வேண்டும். ராகவிற்கு கண்ணில் மீது துணியை போட்டு வெளிச்சமில்லாமல் படுத்தால்தான் தேவலாம் போல இருக்கும். பெட்ரூம் வந்தவன் பிரணவியை பக்கத்தில் உட்கார வைத்து மொபைலில் கார்ட்டூனை வைத்து பிரணவியின் கைகளில் மொபைலை தந்தான். பிரணவி, டாடிக்கு ரொம்ப தலை வலிக்குது, கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீ எங்கேயும் போகாம இங்கேயே இருக்கணும் என்று சொல்ல தலையாட்டி சம்மதம் சொன்னாள் பெரிய மனுஷி போல. மெல்லிய விடிவிளக்கை போட்டுவிட்டு கண்களை மூடியவன் தூக்கமின்றி புரண்டான். இத்தோடு 4 முறை வாந்தி எடுத்திருந்தவன் மெல்ல கண் அசந்து விட்டான். பிரணவிக்கா கார்ட்டூன் உலகத்தில் மூழ்கி போயிருந்தவள் அந்த கார்ட்டூன் முடிந்து அடுத்ததை வைக்க தெரியாமல் இப்படி அப்படி தொடு திரையோடு சண்டை பிடிக்க அது வாட்ஸ்அப்பில் வந்து நின்றது. சுபிக்ஷாவின் எண்ணில் இருந்த முகப்பு படத்தை தொட்ட குழந்தை அம்மாவை பார்த்ததும் குதூகலமானது. வாரா வாரம் குழந்தையை அழைத்து போக வருவதை அறிவிக்க மட்டும் இருவரும் மற்றவர் எண்ணை டெலிட் செய்யாமல் வைத்திருந்ததன் நோக்கம். அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் பிரணவிக்கா விரலால் தொட சுபிக்ஷாவின் எண்ணிற்கு அழைப்பு போய்விட்டது. மணி இரவு 11. அரை மயக்கத்தில் கிடந்தவளின் காதை அலைபேசி அழைப்பு கடித்தது. அவசரமாய் எடுத்து பார்த்தவள் பதறிக்கொண்டு படுக்கையில் எழுந்தமர்ந்தாள். ராகவின் எண்ணில் இருந்து அழைப்பு. இந்த நேரத்தில் எதற்கு அழைக்கிறான்? வேகமாக அழைப்பை ஏற்றாள்.
ராகவ், என்னாச்சு? பிரணவிக்கு எதுவும் பிரச்சனையா? அவள் கத்திக்கொண்டே இருந்தாள். எதிர்முனையில் சத்தமே இல்லை. அம்மாவின் குரல் வெளியில் கேட்கவும் அதை இனம் கண்ட பிரணவிக்கா மம்மி மம்மி என்று கூப்பிடுவது மட்டும் கேட்டது. ஆக பிரணவிக்காவுக்கு எதுவும் இல்லை. அப்படி என்றால் ராகவிற்கு எதுவுமா? வேர்த்து விதிர்த்து போனாள். அவசரமாக வீட்டை பூட்டியவள் அந்த இருட்டில் ராகவின் வீட்டிற்கு ஓடினாள். 4 முறை காலிங் பெல் சத்தம் கேட்ட பிறகுதான் ராகவ் தட்டு தடுமாறி எழுந்து வந்து கதவை திறந்தான். இருவருமே ஒருவரை பார்த்து ஒருவர் அதிர்ந்து நின்றார்கள். தலையில் இறுக துண்டை கட்டிக்கொண்டு கண்கள் சிவந்து முகம் அதைத்து சோர்ந்து போய் நின்றவனை பார்த்து தவித்து போனாள். தலைவலி மறுபடியும் வந்துடுச்சா ராகவ்? ஆ, நீ எப்படி இங்க வந்த என்றான் எங்கேயோ பார்த்து கொண்டு. கால் வந்ததே, என்னவோ ஏதோ ஒன்று பதறிட்டு ஓடி வந்த என்றாள். நைட்டியை கூட மாற்றாமல் அவள் ஓடி வந்திருப்பதிலேயே தெரிந்தது. பிரணவிக்கா கையில் போன் இருந்தது. தப்பா எதையும் அழுத்தி இருப்பான்னு நினைக்கிறேன். அம்மாவின் சத்தம் கேட்டு பிரணவிக்காவும் எழுந்தோடி வந்து கைகளை விரித்து தன்னை தூக்கி கொள்ள சொன்னாள். அவன் அனுமதியை எதிர்பார்க்காமல் உள்ளே வந்தவள் பிரணவிக்காவை இடுப்பில் வைத்து கொண்டே கிச்சனுக்குள் சென்றாள். அவளை தடுக்கவோ சண்டையிட்டு பிரச்சனை செய்யும் நிலையிலோ ராகவ் இல்லை. அறைக்குள் சென்று தலையை கைகளில் பற்றி கொண்டு படுத்து விட்டான். 10 நிமிடத்தில் சுபிக்ஷா வந்து எழுப்பினாள். இந்த பிளாக் டீ குடிங்க, சரியாயிடும். எழுந்தமர்ந்து டீ குடித்து முடித்தவன் அமர்ந்த வாக்கிலேயே கண்களை மூடி கட்டிலில் அண்ணாந்து தலை சரித்திருந்தான். பின்னால் வந்து நின்று அவன் தலையை மென்மையாக பிடித்து விட்டாள். மூடிய இமைக்குள் கண்ணீர் தத்தளித்தது ராகவிற்கு. எத்தனை டாக்டர், எவ்வளவு மருந்து, இன்னும் ஏன் இந்த தலைவலி உங்களை இப்படி பாடாப்படுத்துது? அவள் குரலின் வாஞ்சை அவனை என்னவோ செய்தது. தலையை பற்றி இருந்த அவள் வலக்கையை எடுத்து தன் கழுத்தடியில் வைத்து கொண்டான். அவன் தொண்டை குழி ஏறி தாழ்வதிலேயே அவன் உள்ளுக்குள் அழுகிறான் என்பது புரிய உடைந்து போனாள் சுபிக்ஷா. தாடையை அவன் தலையில் வைத்து மென்மையாக அழுத்தி, இன்னும் உன் மீது எனக்கு உரிமை இருக்கிறது என்று வார்த்தையில் சொல்லாமல் வாஞ்சையில் சொன்னாள். அந்த அரவணைப்போ பரிதவிப்போ அல்லது அவன் பித்தத்தை குறைக்க அவள் தந்த தேநீரோ அவன் தலைவலியை குறைத்திருக்க நிமிர்ந்து அமர்ந்தான். மணி 12 என்று கடிகாரம் சொன்னது. டைம் ஆச்சு, இதுக்கு மேலே இங்கிருந்தா சரியா வராது, நீ கிளம்பு, நான் கொண்டு வந்து விட்டுட்டு வந்துடுறேன். எழுந்து நின்றான். இல்லை, நான் காலையில் போகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை என்றாள் தவிப்போடு. இல்லை சுபி, நீ கிளம்பு, இப்போ தலைவலி குறைஞ்சிருச்சு. குழந்தையை படுக்கையில் கிடத்தி போர்வையை இழுத்து விட்டுவிட்டு கதவை அடைத்து கொண்டு அவளோடு கீழே வந்தான். நான் போய்க்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்றாள். ஆழ்ந்து பார்த்தவன் மென்மையான குரலில் சொன்னான். என் துணைக்கு அர்த்தம் உனக்கு எதுவும் தெரியாதுங்கிறது இல்லை. என்னால் உன்னை அப்படியே விட முடியாதுங்கிறது தான். கயிறு நம்மை இணைச்சதாகவும் நான் நம்பல. கையெழுத்து நம்மை பிரிச்சதாகவும் நான் யோசிக்கல. பரஸ்பரம் கெட்ட நினைவுகளை விட நல்ல நினைவுகளை 2 பேருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஏற்படுத்தி இருக்கோம். என் கண் எதிரே நீ இருக்கும்போது எப்படியோ போன்னு என்னால் உன்னை கைவிட முடியாது என்றவன் உடன் நடந்தான். கதவு திறந்து அவள் உள்ளே செல்லும் வரைக்கும் கேட் அருகில் நின்றவன் திரும்பி நடக்க, ராகவ் என்றாள் கண்ணீர் சுரக்கும் குரலில். நின்று திரும்பி அவள் முகத்தை பார்த்தான். இருளும் மங்கிய வெளிச்சத்திற்கு நடுவில் கலங்கி போய் நிற்கும் அவள் தோற்றமும் கண்ணில் பட்டது. ஸ்டில் யூ லவ்விங் மீ? இல்லை, இன்னும் மட்டும் சொல்லிடாத என்பது போல் அவள் குரல் கெஞ்ச. குட் நைட் என்றவன் வேகமாய் அங்கிருந்து நகர்ந்தான். வீட்டுக்கு வந்து மகளை அணைத்து கொண்டு கட்டிலில் சரிந்தான். பின் நின்று தலையை அழுத்தி விட்டவள் நிழல் அறை முழுக்க தங்கி இருந்தது. காலையில் எழும்போது தலைவலி சுத்தமாக இல்லை என்றாலும் நேற்றைய அசதி இன்றும் உடல் முழுக்க தேங்கி கொண்டிருந்ததாலே மோசஸுக்கு அழைத்து ஃபேக்டரிக்கு இன்று வர முடியாது என்று சொல்லிவிட்டு அன்றைய நாளை சோம்பலாய் துவக்கினான். குழந்தையை குளிக்க வைத்து ஆர்டர் போட்டு வரவழைத்த உணவை ஊட்டி பிரணவிக்கா கேட்ட மழலை கேள்விகளுக்கு முகம் சுளிக்காமல் பதில் சொல்லி இந்த வாழ்க்கையும் அழகாய்த்தான் இருந்தது. குழந்தையை அழைத்து கொண்டு சூப்பர் மார்க்கெட் சென்று வரலாம் என்று கிளம்பியவன் காரை தவிர்த்துவிட்டு பிரணவிக்காவை தோளில் கிடத்தி கொண்டு நடந்தான். சில நாட்களாய் தவிர்த்திருந்த சுபிக்ஷாவின் வீட்டு வழியாக நடந்தான். நேற்றைய நிகழ்வு இன்னும் உறையாமல் அவள் நெஞ்சில் தங்கி இருந்தது.
சுண்டு விரலில் விரல் நுழைத்து அவனோடு கதை பேசிக்கொண்டே கடற்கரையில் கால் புதைய நடக்கும் அந்த சுபிக்ஷா அவன் மனக்கண்ணில் நேற்று மீண்டிருந்தாள். அவள் வீட்டை கடக்கும்போது நிதானமாக நடந்தான். அவளை பார்த்ததும் தோளில் இருந்து துள்ளி இறங்கி பிரணவிக்கா உள்ளே ஓட வெளியிலேயே நின்றான். யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தாள். பாருங்க மேடம், இனி ரெண்ட் டிலே ஆனா வீட்டை காலி பண்ணிட சொல்லிடுவார் சார். அவர் ப்ராப்பர்ட்டி மேனேஜர்னு அங்க உட்கார்ந்துகிட்டு என்னையா பண்றேன்னு என்ன திட்டுறார் மேடம். அவர் சொல்லி கொண்டிருப்பது துல்லியமாக கேட்டது. இல்ல சார், இனி அப்படி ஆகாது. சுபிக்ஷா சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். அவர் தலையசைத்துவிட்டு வெளியே போக ஓடி வந்த குழந்தையை தூக்கி கொண்டாள். வெளியில் செல்பவரை பார்த்துவிட்டு சுபிக்ஷாவை 1000 கேள்விகளோடு ஒரு பார்வை பார்த்தான். அவனுக்கு நன்றாகவே தெரியும், சுபிக்ஷா மிகுந்த தன்மானமானவள். அவள் வேலையும் சம்பளமும் அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த வீடு அவளுக்கு அதிகம்தான். 2 பேருக்கும் இவ்வளவு பெரிய வீடெடுத்து அதற்கு கொள்ளை வாடகை கொட்டி கொடுக்க வேண்டிய தேவையும் புரியவில்லை. சுபிக்ஷா செய்கின்ற அத்தனை செயல்களிலும் ஒருவித நெருடல் தென்படுவது போல் இருந்தது ராகவிற்கு. முதுகை கட்டிக்கொண்டு தோளில் முகம் புதைத்திருந்த மகளை தன் இடுப்போடு சேர்த்து இறுக்கி கட்டி கொண்டிருந்தான் ராகவ். பிரணவிக்கு அப்பா முதுகுல தொங்குறது ஜாலியா இருக்கா என்றான் பக்கவாட்டில் திரும்பி குழந்தையை தலையோடு தலை மோதி. ஜாலியா இருக்கு டாடி, மம்மியும் இப்படி செய்வாங்க. அப்போ நான் மம்மி ஹேர இப்படி அப்படி சுத்தி முடி போட்டு வச்சிடுவேன். அப்போ அப்படியோ அப்பா மாதிரின்னு சொல்லி செல்லமா கிள்ளுவாங்க. தோளில் கொஞ்சிக் கொண்டிருந்த மகள் குரல் வழியே சுபிக்ஷாவை உணர்வது சொல்ல முடியாத நிகழ்வாய் இருந்தது. இப்போதெல்லாம் நிறையவே சிந்திக்கிறான் சுபிக்ஷாவை. அதுவும் 2 வாரத்துக்கு முன்பு அவள் வீட்டு வாசலில் ஒருவன் நின்று வாடகை கேட்டு கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு சின்ன சஞ்சலமாக போய்விட்டது. அவள் வேலை நிமிர்வு அத்தனையும் அறிந்தவன் அந்த நிமிர்வை துணையாக்கி கொண்டுதான் ராகவையே அவள் தூக்கி எறிந்ததும் இப்படி வீட்டு வாசலில் வந்து நின்று வாடகையை கேட்கும் அளவுக்கு வைத்து கொள்ளவே மாட்டாள். என்னவென்று விசாரிக்கும் அளவுக்கு அவளோடு உறவில்லைதான். ஆனால் எப்படியோ போகட்டும் என்று உதறி தள்ளும் அளவிற்கு மனித தன்மை அற்றவனும் அவன் இல்லை. இருவருக்கும் நடுவே எதுவுமே இல்லை என்று சட்டம் சொன்னாலும் அப்படி இல்லாமலே போக முடியாது என்று பிரணவிக்கா சத்தியம் செய்து கொண்டிருந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை யூடியூபில் பார்த்து மகளுக்காக சேமியா பிரியாணி செய்து கொண்டிருந்தான். விடாமல் அலைபேசி அடித்து ஓய எரிச்சலோடு வந்து எடுத்தான் அனுதான். என்னடா பண்ற? இவ்வளவு நேரமா ஃபோன் அடிச்சுட்டே இருக்க? பிரியாணி பண்ணிட்டு இருக்க, அதுவும் சேமியா பிரியாணி. என் பொண்ணு கேட்டா. பெருமையாக காலரை தூக்கி விட்டு கொண்டான். அடேங்கப்பா, அந்த பெரிய மனுஷி கேட்டுட்டாங்களாக்கோ? எல்லாம் இருக்கட்டும், முதல்ல டிவி ஆன் பண்ணி மூன் டிவியில விவாத மேடை நிகழ்ச்சியை வைடா சீக்கிரம். புரியாமல் திரு திருவென விழித்தாலும் கை ரிமோட்டை எடுத்திருந்தது அனிச்சையாய். என்னடா அங்க நடக்குது? நீ வர்றியா டிவியில? உன் மூஞ்சிய டிவியில வேற நான் பார்க்கணுமா? டிவியில நான் வரல, உன் எக்ஸ் ஒய்ஃப் இருக்கா, எதேச்சியா பார்த்தேன். அடுத்த நிகழ்ச்சின்னு போட்டு சின்ன ப்ரொமோ போடுவாங்கல்ல, அதில் அவளை காட்டினாங்க. தலைப்பு என்ன தெரியுமா? விவாகரத்தானவர்கள், அவர்களின் விவாகரத்துக்கு பிறகான வாழ்க்கை. கண்டிப்பா உன்னை பத்தி பேசுவா, அதான் வைக்க சொன்னேன். அணுவின் குரலில் எதிர்பார்ப்பு இருந்தது. ராகவிற்கு மெல்லிய பதட்டமாக இருந்தாலும் அதை குரலில் காட்டாமல் சொன்னான். எல்லாவற்றுக்கும் இன்னொரு நியாயம் அவங்களுக்காக இருக்கும் அனுமா. அவ எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்யாம போயிருக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த நாள்ல நானுமே சுபிக்ஷாவின் பக்கம் இருந்து அதிகமா சிந்திக்கல. வீடு பார்த்துக்கலாம். இந்த நிமிஷம் அவளுக்கு நான் யாரோ எதுவோ. பேசட்டும் விடு, கேட்போம். அழைப்பை துண்டித்தவன் வந்து டிவியின் முன் வந்து அமர்ந்தான். பிரணவிகாவை தூக்கி மடியில் வைத்து கொண்டான். எதிர்பார்ப்பில்லை. ஆனால் பிரிந்த பிறகு அவளுக்குள் தான் எதுவாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் மிகுத்தமாக இருந்தது. அடுப்பை அணைத்துவிட்டு பிரணவிகாவிற்கு கிண்ணத்தில் பிரியாணி போட்டு ஸ்பூன் சொருகி தந்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். நிகழ்ச்சி துவங்கி இருக்க வழக்கமான முஸ்தீப்புகள், விவாகரத்து, அதற்கு பின்னான அவர்களின் சுயேட்சையான முடிவென்று பலவாறு கருத்துக்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. முதல் வரிசையில் அமர்ந்திருந்தாள் சுபிக்ஷா. கால் மேல் கால் போட்டு அவள் அமர்ந்திருக்கும் தோரணையை புன்னகையுடன் ரசித்தான்.
கேமிரா அவளை கடந்த போதெல்லாம் க்ளோஸ்அப்பில் வந்த அவள் முகத்தை கூர்ந்து கவனித்தான். பக்கத்தில் அவளை பார்த்தபோது தெரியாத எத்தனையோ விஷயங்களை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது உணர முடிந்தது. நிறைய உடல் மெலிந்திருக்கிறாள். ததும்பிய கன்னச்சதை கரைந்து தட்டையாகி இருந்தது. கண்ணை சுற்றி கருவளையத்தின் கரும்பாசி படர்ந்திருந்தது. ஆணும் பெண்ணுமாய் நிறைய பேர்கள் இருந்தார்கள். மன விலக்கு பெற்றவர்கள். எத்தனை எத்தனை காரணங்கள், எவ்வளவு எவ்வளவு காயங்கள். பிறர் கதையை கேட்கும்போது தன் கவலைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது போல் உணர வைத்தது. அநேகம் பேருக்கு பொருளாதார தன்னிறைவு மனவிலக்குக்கு பிறகும் தங்களை கம்பீரமாக வாழ வைத்து இருப்பதாக சொன்னார்கள். எடுத்த முடிவு சரிதான் என்று பலர் சொன்னார்கள். இரண்டாவது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதாக சிலரும், முதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தால் அடுத்த வாழ்க்கையை யோசிக்கவே பயமாக இருப்பதாக சிலரும் குறிப்பிட்டார்கள். மனவிலக்கு பெற்றவனாய் மற்றவர்கள் கருத்தை உள்வாங்கிக் கொண்டிருந்தான். சுபியும் பேசினாள். படிப்பும் வேலையும் மனவிலக்குக்கு பிறகும் தைரியமாக வாழ வைத்திருப்பதாக சொன்னாள். அது சரி என்று அவன் மனசாட்சி நேர்மையாக ஒப்புக்கொண்டது. சரி, முடிவு எடுத்து விட்டீர்கள், பிரிந்தும் விட்டீர்கள். ஆனால் அந்த திருமண வாழ்க்கையிலும் உங்களுக்கு அருமையான பல நினைவுகளை தந்திருக்கும். பிரிவு என்பது நிகழ்காலத்துக்குத்தான். நீங்கள் சேர்ந்திருந்த கடந்த காலம் என்பது உங்கள் நினைவுகளில் இருந்து பிரிக்கவே முடியாது. ஒரு நல்ல குணம் உங்கள் பழைய துணையிடமிருந்து உங்களால் மறக்க முடியாதது எது? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம். நெறியாளர் கேமிராவை பார்த்து சொல்லிவிட்டு நகர ராகவின் இதய துடிப்பு சீரற்றதானது. 3 நிமிட விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி ஆரம்பமானதும் முதலில் சுபிக்ஷா தான் பேசினாள். மைக்கை கையில் வாங்கியதும் ராகவ் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள கைகளை சோஃபாவின் இரு பக்கமும் அழுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான். அவரோட பேர் ராகவ். நாங்க 2 பேரும் காதலிச்சுத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நேர்மையான மனிதர். மனசாட்சியோடு பதில் சொல்லணும்னா எங்க விவாகரத்திற்கு ராகவின் பங்கு ரொம்ப குறைவு. 2 பேருமே அவர் பார்த்த உலகத்தை வைத்து தன் துணை மீதான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டது முதல் கோணலா போயிடுச்சு. அதை திருத்திக்க போதிய அவகாசமும் இல்லை. அதை நாங்க யோசிக்கவும் இல்லை. அவள் பேச முடியாமல் குரல் அடைக்க தண்ணீர் கொண்டு வந்து நீட்டினார்கள். அவசரமாக ராகவ் புறங்கையால் கண்களை துடைத்து கொண்டான். டேடி, மம்மி டிவியில. பிரணவிக்கா இப்போதுதான் அம்மாவை பார்த்துவிட்டு கெக்கலித்து கொண்டிருந்தாள். மகளை தூக்கி மடியில் வைத்து கொண்டான். உணர்வுகளை தற்காத்து கொள்ள தெரியாமல். சிங்கிள் பேரண்டிங்ல வளர்ந்தேன். அம்மா நான் பார்த்த உலகத்தை எனக்கு காட்டினாங்க. நானும் அவரும் அப்போ ஒரே ஆபீஸில் தான் வேலை செய்தோம். ராகவை விட நான் அதிகமா சம்பாதிச்சேன். எங்களுக்கு விவாகரத்து நடந்த போது குழந்தை இருக்கு, அது போதும்னு நினைச்சேன். ஆனா குழந்தைக்கு நான் மட்டும் போதுமான்னு நான் யோசிக்கல. நாங்க விவாகரத்துக்கு அப்ளை செய்தப்போ ராகவ் ஒரு வார்த்தை சொன்னார். பிரிய வேண்டாம், விலகி இருப்போம், இன்னொரு நாள் பரஸ்பரம் மாற்று கருத்து வரலாம்னு சொன்னார். எல்லா விஷயத்திலேயும் அவர் நிதானமாத்தான் முடிவெடுப்பார். அந்த நிமிஷமும் தன்னை மட்டும் யோசிக்காம என்னை பத்தியும் யோசிச்சுதான் அதை சொன்னார். நான் தான் கேட்கல. அம்மாவும் தவறின பிறகுதான் பல நேரம் நான் என் வாழ்க்கையில ராகவை மிஸ் பண்ணி இருக்கேன். ஹீஸ் அ ஜெம் சார். நான் தான் தவற விட்டுட்டேன். சட்டென்று உதடு கடித்து அழுகையை கட்டுப்படுத்த சுபிக்ஷா படாத பாடுபட மகளின் தோள்களை அழுத்தி பிடித்து அதன் பிஞ்சு தலையில் நாடியை பதித்து உணர்வுகளை தற்காக்க போராடி கொண்டிருந்தான் ராகவ். இதெல்லாம் உணர்ந்தது மொத்தமா இழந்த பிறகுதான். வழியில எங்கேயாவது அவரை பார்த்துட மாட்டோமான்னு நான் தவிச்சிருக்கேன். எவ்வளவு கோபம் இருந்தாலும் நான் 2 வீலரை எடுக்கும் போதே சுவத்தை பார்த்துட்டாவது பார்த்து போன்னு சொல்ற அந்த குரலுக்கு அவரை பிரிஞ்ச பிறகு நான் தவம் இருந்திருக்க. அவர் காட்டிய கோபத்தையும் வெறுப்பையும் காரணமா காட்டிட்டு விலகி வந்த நான் அவர் இல்லாத போதுதான் அவர் என் மேல காட்டிய அன்பை உணர்றேன். மொத்தத்துல அவர் காட்டிய வெறுப்பை தன்னோடு கொண்டு போயிட்டார். என் மீது செலுத்திய அன்பு மட்டும் என்கிட்டயே தேங்கி நின்னுடுச்சு. அதை மட்டுமே எடை தூக்கி பார்க்கும்போதுதான் தெரியுது அவர் என்னை எவ்வளவு நேசிச்சிருக்காருன்னு. அதற்கு மேலும் ராகவால் தன்னை கட்டுப்படுத்த இயலவில்லை. மகளை இறக்கிவிட்டவன் பாத்ரூமுக்குள் ஓடினான். தண்ணீரை திருகி ஓங்கி ஓங்கி முகத்தில் அடித்தான். முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு சத்தம் வராமல் கதறி அழ ஆரம்பித்தான்.
கோபமும் ஆற்றாமையும் கழிவறை நீரோடு கலந்து காணாமல் போயிருக்க, காட்டிய காதலும் அதற்கு கட்டியம் சொன்ன வாழ்க்கையும் கண்முன் வந்து நிழலாடியது. ஒரு சந்தோஷமோ துன்பமோ ஒரு வடிகால் வந்த பிறகு கசடு தேங்காமல் நிர்சலனமாகிவிடும். அழுது முடித்து நிமிர்ந்து கண்ணாடியில் முகம் பார்த்தபோது தெளிவாக இருந்தது முகமும் அகமும். வெளியில் வந்தவனை விசித்திரமாக பார்த்தது குழந்தை. டாடி, மம்மிய காணோம். டிவியில் அந்த நிகழ்ச்சி முடிந்து அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்க இன்னும் மகள் அம்மாவை டிவியில் தேடிக்கொண்டிருந்தாள். இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்து 1 மாதம் இருக்கும். அப்படியென்றால் இப்போது சுபிக்ஷா வீட்டில் இருப்பாள். வேகமாய் எழுந்து போய் பால்கனியை திறந்து நின்றான். அவன் கண்களை அவனால் நம்பக்கூட இயலவில்லை. கேட்டில் சாய்ந்து கொண்டு ராகவிற்காகவே காத்து கொண்டிருப்பது போல் சுபிக்ஷா நின்று கொண்டிருந்தாள். ஆழ்ந்த அரை நொடி பார்வையில் அங்கமெல்லாம் இருவருக்கும் அப்படி ஒரு அன்பு பெருக்கெடுத்தது. அரை நொடிதான். அடுத்த நொடி அங்கிருந்து விருட்டென உள்ளே போய்விட்டாள். இந்த காத்திருப்பில் அவள் சொல்ல எத்தனைத்த செய்தி என்ன? அந்த செய்தி வந்து சேர்வதற்குள் அவள் அந்த உணர்வில் இருந்து வெளியேறியதன் காரணமும் தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் அந்த க்ஷணங்கள் அவனுக்கு நிறையவே பிடித்திருந்தது. அந்த முழு நாளையும் உற்சாகமாக உணர்ந்தான். மாலை பிரணவிகாவை அழைத்து கொண்டு அம்மா வீட்டுக்கு சென்றான். செல்லும் வழியிலேயே அனுவையும் பிரஜித்தையும் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தான். அத்தனை பேரும் வந்ததும் அமுதா பஜ்ஜிக்கு மாவை கரைக்க எழுந்து கொள்ள கைப்பிடித்து நிறுத்தி அமர வைத்தான் ராகவ். என்ன தம்பி, எதுவும் முக்கியமான விஷயமா? எதுவும் இல்லப்பா. ஆனா மனசுக்குள்ள ஒருவித சந்தோஷமும் நிறைவுமா ஒரு மனநிலை. உள்ளங்கையை ஆராய்ந்தான். அத்தனை பேரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். காலையில சுபி டிவியில பேசினதை பார்த்துருப்பீங்க தானே? நிறுத்தினான். இன்னும் அவனிடத்தில் அவள் சுபியாகத்தான் இருக்கிறாள் என்று தெரிந்தது. பார்த்தோம் பார்த்தோம், பண்றதெல்லாம் பண்ணிட்டு பரமனை சேவின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவளால நீயும் குழந்தையும் பட்டதெல்லாம் இல்லைன்னு போயிடுமா? யாரு செய்த புண்ணியமோ அவளே கொண்டு வந்து உங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. இனி உன் வாழ்க்கை என்னன்னு பார். அமுதா நொடித்து கொண்டு சொல்ல ராகவ் அமைதியாகவே அமர்ந்திருந்தான். முடிவுன்னு எதுவும் எடுக்கல சித்தி. ஆனா முடிஞ்சதுன்னு நினைச்சத மறுபரிசீலனை செய்தால் என்னன்னு தோணுது. ஆனா இது யோசனை மட்டும்தான். சொல்லிவிட்டு அத்தனை பேரையும் மொத்தமாய் பார்த்தான். சரியா வராது தம்பி. அது சரியான ராங்கி பிடிச்ச பொண்ணு. உனக்கு என்ன தலையெழுத்து அவளுக்கு அனுசரிச்சு போக? மிதுனாவை பிடிக்கலையா? வேற பொண்ணு பார்க்கலாம். மறுபரிசீலனை செய்யலாம்னு தோணுது சித்தி. பல உறவுகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறோம். கோபங்களை அனுசரிச்சு போகிறோம். சில இடங்கள்ல மட்டும் அந்த சலுகையை தர மறுக்கிறோம். அதை மறுபரிசீலனை செய்யலாம்னு தோணுது. ஆனா இது யோசனை மட்டும்தான். இது பத்தி சுபிக்ஷாவும் யோசிச்சிருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஆனா ஏனோ ஒருவித சந்தோஷம் மனசுக்குள். அணு எழுந்து வந்து அவன் தோளில் தட்டினாள் ஆதரவாக. ரொம்ப பெருமையா இருக்குடா உன்னை நினைச்சா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அவன் தோளில் சாய கையை பிடித்து இழுத்து அணுவை தன் முன் கொண்டு வந்து நிறுத்தினான். எனக்கு தெரியல, எப்போ இந்த கிழடு தட்டின பழமொழியை விடுவீங்க? அப்போ இத்தனை நாள் கெட்டது நடந்துச்சே, அப்ப எனக்கு நல்ல மனசில்லையாடி பிசாசே. தங்கையின் தலையில் நறுக்கென குட்டு வைக்க பதிலுக்கு அவள் அவன் முடியை 2 கைகளாலும் பற்றி உலுக்க அவளுக்கு உதவிக்கு நிவேதா ஓடி வந்து இணைய நண்பனை காப்பாற்ற மனைவியை பற்றி இழுத்து பிரஜித் மல்லு கட்ட வெகு நாளைக்கு பிறகு அந்த இடமே சந்தோஷத்தில் பூரித்து கிடந்தது. மகிழ்ச்சியில் கல்யாண சுந்தரம் கண்களை துடைத்து கொண்டார். அதே மகிழ்ச்சியோடு சுபிக்ஷாவிடம் இது பற்றி பேசிவிடலாம் என்ற சிந்தனையில் அவள் எண்ணிற்கு அழைத்தான். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இருப்பதாக திரும்ப திரும்ப சொல்ல ஏமாற்றமாய் உணர்ந்தான். ஒவ்வொரு நொடியும் துளி துளியாய் நாளில் சேகரமாகிக் கொண்டிருக்க அந்த ஒவ்வொரு துளியும் ஒரு நாளை போல கனமாக நீளமாக இருந்தது ராகவிற்கு. பழைய படம் புதிய காப்பி என்பது போல எப்போதும் அவனுக்குள் சரியாகவோ தவறாகவோ ஏதோ ஒன்றாக இருந்த சுபிக்ஷாவை மறுமுறை புதிதாக காதலித்த போது சிலிர்ப்பாக இருந்தது. முதல் முறை காதலை சொல்லக்கூட இத்தனை பதட்டம் அடையவில்லை அவன். அவளிடம் பேச வேண்டும் என்ற சிந்தனை தோன்றிய நிமிஷத்தில் இருந்து புதிதாக வார்த்தைகள் முளைத்து மடிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளை தான் பார்க்கவே முடியவில்லை. 3 நாட்கள் மலையை விட உயரமாக வளர்ந்திருந்தது. குழப்பமும் கவலையுமாக உணர்ந்தான்.
பூட்டி கிடந்த வீடும் அணைத்து வைக்கப்பட்டிருந்த அலைபேசியும் அவனை என்னவோ செய்தது. அடி வயிற்றில் மயமான உணர்வு. இரவில் உறக்கம் கலைந்தால் கூட அவசரமாய் பால்கனியை வந்து திறந்து பார்த்து சுபிக்ஷாவின் வீட்டில் விளக்கு எதுவும் எரிகிறதா என்று தேடி பார்த்து ஏமாந்து திரும்பினான். படுக்கையில் விழுந்தும் தூக்கம் வராமல் புரண்டான். கள்ளம் கபடமற்று கண் அயர்ந்து கிடக்கும் மகளை பார்த்ததும் மனம் கனத்து போகும். எப்படி இந்த பிஞ்சை பார்க்காமல் அவளால் இருக்க முடிகிறது? ஷேரிங் கஸ்டடியை எதிர்த்து அத்தனை போராடியவள் சட்டென்று குழந்தையை எப்படி ராகவிற்கு விட்டு கொடுத்தாள்? 1000 கேள்விகள் இப்போது மனசிற்குள் முளைக்க முளைக்க பதட்டம் கூடியது. இத்தனை பெரிய வீடு அவள் ஒருத்திக்கு அவசியமும் இல்லை. அதற்கு வாடகை தருவதற்கு கூட தவணை கேட்கும் அளவுக்கு அவளுடைய நிதி நிலைமை இருக்கிறதா? வேலைக்கு என்று அவள் வெளியில் போவது போல் தெரியவில்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று தான் நினைத்து கொண்டிருந்தான். ஒருவேளை அதுவும் இல்லையோ? டிவியில் தள்ளி வைத்து பார்த்தபோது வெகுவாய் வித்தியாசம் தெரிந்ததே அவள் தோற்றத்தில். அம்மாவை தவிர அவளுக்கென்ற நெருங்கிய சொந்தங்கள் யாரும் இல்லை. 3 நாட்கள் சென்று தங்கும் அளவிற்கு அவனறிந்து யாரும் இல்லையே. எழுந்து உட்கார்ந்து விட்டான். சிந்தனை மிரட்ட ஆரம்பித்த பிறகு தூக்கம் துக்கம் அனுஷ்டித்து கொண்டது. காலையில் முதல் வேலையாய் சுபிக்ஷா வீட்டில் வேலை செய்யும் பெண் விஜயை தேடிக் கொண்டு சென்றான். சில நாட்கள் முன்பு அப்பெண்ணை மார்க்கெட் ரோட்டில் பார்த்ததாக ஞாபகம். எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை என்பதை விட பேரன்பு ஏமாற்றவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காய்கறிகள் வாங்கி கொண்டு வந்தவளை இடைநிறுத்தினான். மிரட்சியோடு பார்த்தாள். நான் பிரணவிகாவோட டாடி. உங்களுக்கு தெரியும் தானே? சுபிக்ஷா எங்கே போயிருக்கா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவசரமாக தெரியாது என்று சொன்னாள். குழந்தை அம்மாவை தேடி அழுதுட்டே இருக்கா. உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். தயவு செய்து சொல்லுங்க. வேற எதுக்காகவும் நான் கேட்கல. அவன் குரலும் அதில் வழிந்த உணர்வும் அப்பெண்ணை வெகுவாக அசைத்தது. சார், நிஜமாவே எனக்கு தெரியாது சார். அடிக்கடி இப்படி எங்கேயாச்சும் போவாங்க. பழைய ஏரியாவில் இருந்தப்போ இருந்தே நான் அவங்க வீட்டில் வேலை செய்கிறேன் சார். அங்கே இருந்தப்போ வீட்டோடு தங்கி வேலை செய்வேன். திடீர்னு வீடு மாற்றிட்டு வந்தாங்க. வாடகை அவங்களுக்கு அதிகம்னு சில நேரம் சொல்வாங்க. எப்பவும் ஒரு அமைதியோடையே இருப்பாங்க. பழைய வீட்டில் இருக்கும்போது பாப்பா கிட்ட உங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. உங்கள் டாடி அப்படி, உங்கள் டாடி இப்படின்னு. இங்கே வந்ததுலேருந்து அது கூட இல்லை. பாப்பாவை உங்ககிட்ட விட்டுட்டு வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ஏன் செய்தாங்கன்னு தெரியல. நான் வெளியே போகிறேன், வந்ததும் கால் பண்ணுறேன், அப்போ வந்தால் போதும்னு சொன்னாங்க சார். எப்படியும் வந்ததும் என்னை கூப்பிடுவாங்க சார். ஏனோ இந்த நிமிஷம் அவளை பார்த்துவிட்டு போனால் போதும் என்று ராகவின் உணர்வுகள் தவித்தது. எங்கே போனாய் சுபி? இதற்கெல்லாம் காரண காரியம் அவனால் யூகிக்க முடியவில்லை. காதலும் இல்லை, சுபிக்ஷா அவனுடைய மனைவியும் இல்லை. ஆனால் ஆன்மா முழுக்க அவள் மட்டுமே இருந்தாள். மேலும் 2 நாட்கள் ராகவை அலைக்கழித்து விட்டுத்தான் வீடு வந்து சேர்ந்திருந்தாள். பிரணவிகா தூங்கி இருக்க எதேச்சையாக சுபியின் வீட்டை பார்த்தபோதுதான் உள்ளே விளக்கு எறிவது தெரிந்தது. மனம் முழுக்க நிறைவு ததும்ப தேடிக்கொண்டு போய் நின்றான். ஒரு கணம் மனம் ஓங்கி அடித்த மணி போல அதிர்ந்து அடங்கியது. மொத்தமாய் உடல் மெலிந்து கண்கள் இடுங்கி கையில் மாட்டியிருந்த வெண் பிளானை கழட்டாமல் இன்னும் சிகிச்சை மிச்சமிருக்கிறது என்று பறை சாற்றிக் கொண்டு சுபி, அவன் ஒற்றை அழைப்பே அவளை மொத்தமாய் குலைத்தது. ஆனால் இறுக்கமாகவே தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு நின்றாள். என்னாச்சு? எங்க போன? ஏன் உங்ககிட்ட சொல்லாம போகக்கூடாதா? அந்த உப்பு பெறாத அத்தனை கட்டுப்பாட்டையும் தான் தூக்கி குப்பையில போட்டாச்சே என்றாள் ஆணவமாக. அவளின் நலிந்த தோற்றத்திற்கு அந்த வேஷம் பொருந்தவே இல்லை. பாப்பா உன்னை கேட்டு அழுதுட்டே இருக்கா, அவ்வளவுதானா என்று ராகவின் மனசாட்சி கேலி செய்தது. அவள், இனி உங்க பொறுப்பு, மெல்ல மெல்ல என்னை மறக்க வைங்க என்றாள் விட்டேத்தியாக. ஏன் பொறுப்புதான், ஆனா நீ அவளோட அம்மா. இந்த பிரிவெல்லாம் அந்த பிஞ்சு மனசுக்கு புரியாது. சரி, உன் உடம்புக்கு என்ன? ஏன் இப்படி இருக்க? அவன் அனுசரணை அவளை வெகுவாய் உணர்ச்சிக்குள் தள்ளியது. இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டு அசையாமல் நின்றாள். டிவியில நீ பேசினதை கேட்டேன் சுபி. அந்த நிமிஷத்துல இருந்து உன்னை பார்க்கணும்னு எனக்குள்ள இருந்த தவிப்பு, ஏன் உனக்குள்ளேயும் அது இருந்திருக்கும்னு தான் என் உள் உணர்வு சொல்லுது. சேர்ந்து வாழ்ந்த நாட்களை விட பிரிந்து வாழ்ந்த நாட்கள் அதிகம் சுபி. ஆனாலும் ஒருத்தருக்குள் இன்னொருத்தர் நினைவா படிஞ்சு போயிருக்கோம். அதை இப்போவாவது உணரணும். பாப்பாவுக்காக மேல் பூச்சாகவெல்லாம் உங்ககிட்ட பேச நான் வரல.
எனக்காக, நமக்காக. சுபி கண்களை மூடிக்கொண்டாள். ஏன் அடுத்த கல்யாணத்துக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தீங்களே சார், வேண்டாம்னு ஒட்டு மொத்தமா ஒதுக்கிட்டு போயிட்டாளா அந்த பொண்ணு? ஸோ மறுபடியும் என்னை வந்து கேட்குறீங்களா? கேலியாக கேட்டவளை இமைக்காமல் பார்த்தான். எப்படி வேணும்னாலும் யோசிக்கலாம், அது உன்னுடைய சுதந்திரம். ஆனா நிஜமாவே உனக்கு என்னுடைய இந்த கோரிக்கை பிடிக்கலைன்னா சத்தியமா வற்புறுத்த மாட்டேன் சுபி. இன்னொரு பொண்ணு, இன்னொரு வாழ்க்கைன்னு எத்தனை அழுத்தமா தீட்டினாலும் அந்த படம் மனசுக்குள்ள விழவே இல்லை இதுவரைக்கும். இன்னொரு வாழ்க்கையில உனக்கோ எனக்கோ வர்ற துணை 100% சரியானதா, நம்முடைய அத்தனை சில்லு சிறுசான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்துடுவாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களை நாம் அனுசரிச்சு தானே போக போறோம். அந்த அனுசரிப்பை ஏன் பரஸ்பரம் நமக்குள்ள காட்டிக்க கூடாதுங்கிற ஞானோதயம், இந்த பக்குவம் முன்னமே வந்திருந்தா டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கவே மாட்டோம் தானே. ஆனா எல்லா விவாகரத்துக்கும் அந்த கூற்று பொருந்தாது. உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா நம்ம விலகலுக்கு முன்னும் பின்னும் கூட பரஸ்பரம் காயப்படுத்திக்கல. அந்த அடிப்படை மரியாதையை நம்முடைய ரீயூனியனுக்கு உதவும்னு நம்புறேன். சின்னதாக சிரித்தான். இமைக்காமல் அவனையே பார்த்தாள். மனம் நிறைந்து போனது. வார்த்தைகளில் வடிவெடுக்க முடியாத சிந்தனை அவளை சிதறவிட்டது. மறுபடி யோசி சுபி, உன்னுடைய தனிமை ஏனோ என் மனசுக்குள்ள இனம் புரியாத பயத்தை கொடுக்குது. அப்புறம் நான் இன்னொரு வாழ்க்கைக்கு ஆர்வமாய் இருந்தேன்னு சொல்றதை விட, இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு பயந்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ள என்னை போய் ஒளிச்சுக்க நினைச்சேங்கிறது தான் நிஜம். மனம் திறந்து பேசிவிட்டான். சலனங்கள் நின்ற பிறகு தெளிந்து கிடக்கும் நீரோடையை ஒத்திருந்தது அவனுடைய மனசு. அவன் கண்களையே பார்த்தாள். எனக்கு இஷ்டமில்ல ராகவ், உங்களுடைய 2 வருஷ காதலையும் அந்த பித்தத்துல நீங்க தந்த வாக்குறுதிகளையும் நம்பித்தான் என் வாழ்க்கையை உங்க கையில தூக்கி கொடுத்தேன். உங்களை நம்பி ஒரு குழந்தையையும் பெத்துக்கிட்டேன். ஆனா நமக்குள்ள எங்க விரிசல் வந்துச்சு? இனி மறுபடியும் சேர்றதால புதுசா என்ன நடந்துட்டு போகுது? நேற்று இல்லாத மாற்றம் என்னதுன்னு என் மனசு என்னையே கேலி செய்யும். நான் ஷோல பேசினது நம்ம பழைய வாழ்க்கையோட தாக்கம். அதுக்கு நீங்க தான் என்னுடைய எவர் கிரீன் அர்த்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனா விவாகரத்துக்கு முன்னாடி நமக்குள்ள பேசிக்கிட்ட கசப்பான வார்த்தைகளை நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். நீங்க சுயநலவாதி மிஸ்டர் ராகவ். உங்களுக்கு குழந்தையை தனியா பார்த்துக்க முடியல, அதான் மறுபடியும் இந்த நாடகத்துக்கு வந்திருக்கீங்க. எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேண்டாம். அப்படி இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதா இருந்தாலும் நீங்க வேண்டாம். நீங்க போகலாம். கைகளை நீட்டி வாசலை காட்ட ராகவின் முகம் செத்துப் போனது. ஆழ்ந்து அவள் கண்களையே பார்த்தான். பொய்களின் மொத்த கூடாரமாக அது தெரிய, ஐ எம் சாரி தொந்தரவு பண்ணதுக்கு, டேக் கேர் என்று விட்டு வெளியேறினான். மணி 3 இருக்கும். காலிங் பெல்லின் பெரும் கூச்சல் உறங்காமல் கிடந்தவனை எழுந்து உட்கார வைத்தது. செக்யூரிட்டி தான். கண்களை கசங்கிக் கொண்டு என்னவென்று கேட்க, சார் மேடம் வீட்டில் ஒரே கூட்டமா இருக்கு, ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. உறைந்து போனான். அந்த சொற்களில் தாவி உள்ளே ஓடியவன் பால்கனியை திறந்து பார்க்க, அந்த இரவு நேரத்தில் சுபிக்ஷாவின் வீட்டின் முன் பரபரப்பாக தெரிய, சர்வமும் அதிர, உறக்கத்தோடு குழந்தையை கைகளில் தூக்கி கொண்டு சுபிக்ஷாவின் வீட்டை அடைந்தான். முதலில் விஜிதான் கண்ணில் பட்டாள். ராகவை பார்த்ததும் கண்ணில் கண்ணீர் திரள துப்பட்டாவால் வாய் அடைத்து துக்கத்தை மறைத்தாள். என்னாச்சு? தெரியல சார், 3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்தாங்க. எனக்கு கால் பண்ணி உடம்பு முடியல, என் கூடவே ராத்திரி தங்கணும்னு சொன்னாங்க. நானும் கிளம்பி வந்தேன். நீங்க நைட் வந்து பேசிட்டு போனதுல இருந்து அழுதுட்டே இருந்தாங்க. 2 மணிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. அதான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன். பிரணவிகாவை அவள் கையில் தந்துவிட்டு உள்ளே ஓடினான். அரை மயக்கத்தில் கிடந்தவளுக்கு டாக்டர் ஒருவர் அவசர உதவி செய்து கொண்டிருக்க, தூக்கி கொண்டு போவதற்கு ஸ்ட்ரெச்சர் தயாராக இருந்தது. உள்ளே நுழைந்தவளை விசித்திரமாக பார்த்தார் டாக்டர். நீங்க? அவங்க கணவர். அந்த ஒற்றை வார்த்தை உணர்வுகளை தொலைத்து கண்களை மூடி இருந்தவள் விழிப்பூட்டை திறக்க வைத்தது. ராகவ் கண்ணீரோடு அவனை நோக்கி கைகளை தள்ளாடியபடி நீட்டினாள். பாய்ந்து வந்து பற்றி கொண்டான். நான் இருக்கேன், உனக்கு பயப்படாத. காதுகள் வழி அவன் ஊட்டிய நம்பிக்கை மருந்து அவளை நிம்மதியாய் மயக்கமடைய வைத்தது. ஒரு முழு இரவையும் விழுங்கி விழித்திருந்தது சூரியன். காரிடரில் கிடந்த நாற்காலியில் தன்னை சரித்திருந்தான். அறந்து போனது உறவுதான், உணர்வில்லை என்று அவன் பதைப்பு காட்டி கொடுத்து கொண்டிருந்தது. செக்யூரிட்டிக்கு அழைத்து சுபிக்ஷாவின் வீட்டில் இருந்த விஜயின் மொபைல் எண்ணை வாங்கி குழந்தை எழுந்து விட்டாளா என்று விசாரித்து கொண்டான்.
உதவிக்கு அனுவையோ அப்பாவையோ கூப்பிடலாமா என்று யோசித்து அதை ஒத்தி போட்டான். வாட்டர் பாட்டில் வாங்கி முகம் அலம்பி வாய் கொப்பளித்து ஒரு டீயை வாங்கிய நேரம் சுபிக்ஷா கண் விழித்து விட்டதாக நர்ஸ் வந்து சொல்ல, வாங்கிய டீயை குடிக்காமல் வீசிவிட்டு அங்கே ஓடினான். கட்டிலில் தோய்ந்து போய் படுத்திருந்தாள். ராகவை கண்டதும் கண்கள் வெளிச்சமானது. அத்தனை பிணக்குகளையும் கை கழுவிவிட்டு அவனை நோக்கி கைகளை நீட்டினாள் பற்றி கொள்ள சொல்லி. முழங்கை அளவுக்கு செக்கச் சிவக்க மருதாடி வைத்து அதைவிட வெட்கத்தில் சிவந்த கன்ன கதுப்போடு மணமேடையில் மோதிரம் இட அவனை நோக்கி கைகளை நீட்டினாளே, அதே கைகள்தான் இன்றும் தொய்ந்து போய் ஊசி ஏற்றி காப்பேறிய கைகளை அவனை நோக்கி நீட்டிக் கொண்டிருந்தாள். உணர்வு மேலிட அந்த கரங்களை பற்றியவன் அன்றிருந்த அதே காதலோடு அவள் புறங்கையில் முத்தமிட்டான். உடைந்து போய் கதற ஆரம்பித்தாள். அழாத சுபி என்றான் மென்மையாக அவள் தலையை வருடியபடி. உடம்புக்கு என்ன சுபி என்றான் கண்களையே பார்த்து நீர் ததும்ப. அவன் முகத்தையே பார்த்தாள். பதில் ஏதும் சொல்லாமல். என்னை உறவாகவெல்லாம் நீ நினைக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் என்னை நீ வேண்டாம்னு சொல்லிய முடிவில் நேர்மை இருக்கிறது, எனக்கு புரியுது. ஆனா அதெல்லாம் தாண்டி நீயும் நானும் பிரணவிகாவின் அம்மா அப்பா. அதை மாற்ற முடியாது. என் பொண்ணுக்கு அப்பா மட்டும் போதாது, அம்மாவும் வேணும். உடம்புக்கு என்ன பண்ணுது சுபி? கண்களை பார்த்து கூர்ந்து கேட்டான். அவனையே இமைக்காமல் பார்த்தாள். கண்களில் இருந்து கரகரவென கண்ணீர் தன்னால் வழிந்து கன்னத்தை தொட்டது. பற்றி இருந்த அவன் கையை எடுத்து தன் அடி வயிற்றில் வைத்தாள். புரியாமல் அவள் செயலை பார்த்து கொண்டிருந்தான். என் வாழ்க்கையோட ஆதாரமே பிரணவிக்காத்தான். அவளை சுமந்த கர்ப்பப்பையில இப்ப நோயை சுமந்துட்டு இருக்கேன் ராகவ். நான் உங்களை விட்டு மொத்தமா போயிட்டு இருக்கேன் ராகவ். வயிற்றோடு ராகவின் கைகளை இறுக்கி கொண்டபடி கதறி அழ ஆரம்பித்தாள். மோசஸிற்காக வீட்டில் காத்திருந்தான். வந்ததும் விஷயத்தை அவனிடம் சொன்னபோது வருத்தமாக ஏறிட்டான். நீங்க பார்த்து பார்த்து வளர்த்த பிஸ்னஸ் சார், சட்டுன்னு கைமாத்தி விடுறேன்னு சொல்றது கேட்க கஷ்டமா இருக்கு என்றான் நேர்மையான ஊழியனின் விசுவாசத்தோடு. என் உணர்வுகளை சொல்ல வார்த்தையே இல்லை மோசஸ். ஆனா எனக்கு இந்த நிமிஷம் பணம் வேணும். காலம் இன்னும் இருக்கு. நமக்கான வாய்ப்புகள் வரும்போது மறுபடியும் தொழிலை தொடங்க முடியும். நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு ஓரிரு நாளில் முடிவு சொல்ற மாதிரி வாங்க. வருத்தத்தை மறைத்து கொண்டு கைகளை பற்றி குலுக்கி அனுப்பி வைத்தான். அவனின் செயல்களில் உடன்பாடே இல்லாமல் அமர்ந்திருந்தனர் குடும்பத்தினர். அவர்களின் அதிருப்தியை முக சுளிப்பில் உணர்ந்தாலும் அதை பற்றி சிந்திக்க கூட இல்லை ராகவ். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவ இப்போ உன் மனைவி கிடையாது. அவளுடைய வைத்திய செலவுக்காக பார்த்துட்டு இருந்த தொழிலை கைமாத்தி விடுறது எல்லாம் என்ன வேலை? உன் அழகுக்கும் தகுதிக்கும் ஆரோக்கியத்தோட 1000 பொண்ணுங்க வரிசையில வந்து நிற்பாங்க. என்னால என்ன பண்ண முடியும்? நான் பெத்த பிள்ளையா இருந்தா செவிட்டுல 4 அறை அரைஞ்சு புத்தி சொல்வேன். அமுதா முகம் நொடித்தார். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு 1000 பொண்ணுங்க வரிசையில வந்து நிக்கலாம். அதுல ஒருத்தர் கூட பிரணவிகாவுக்கு அம்மாவாக முடியாது. சித்தி ஆகத்தான் முடியும். அத உங்களையும் என்னையும் தவிர யாருக்கு புரியும் சித்தி என்றான் புன்னகை மேவ. அமுதாவின் முகம் கருத்து போனது. சாரி சித்தி, நீங்க எங்கிட்ட பாரபட்சமா நடந்துகிட்டதா நான் குத்தி காட்டல. எனக்குத்தான் அந்த அன்பு போதுமானதா இல்லை. மறுமணத்துக்கோ விவாகரத்துக்கோ நான் எதிரி இல்லை. ஆனா பிரிவுக்கு பிறகு ஆழ்ந்து யோசிச்சு பார்த்து அந்த மறுமணத்தின் வாய்ப்பிலும் முதல் துணையே நமக்கு பெட்டரா இருக்கும்னு தோணுனா அதை புறம் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நடந்த பல குளறுபடிகள் இனி நடக்காதுன்னு நான் நம்புறேன். எல்லாத்தையும் விட என் பொண்ணுக்கு அவ அம்மாவின் உயிரை காப்பாத்தி தர்றதை விட ஒரு தகப்பனா நான் எதையும் செய்திட முடியாது. நான் முதலாளியாகவே பிறக்கல. ஒரு நிறுவனத்துல வேலை செய்தவன் தானே. இப்பவும் என்னால முடியும். என் குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து பார்த்துக்க என்னால சம்பாதிக்க முடியும் என்றான் மெல்லிய புன்னகையோடு. கர்ப்பப்பையில கேன்சர்னு சொல்ற. ஒரு வேளை காப்பாற்ற முடிஞ்சாலும் அவளுக்கு மறுபடியும் குழந்தை கூட பிறக்காது. என்னடா இது, மனசு பொறுக்கவே இல்லை. அமுதா கண்ணை கசக்க பக்கத்தில் அமர்ந்து ஆதரவாய் தோளில் கை போட்டு கொண்டான். அப்படியெல்லாம் ஆகாது சித்தி. ஒருவேளை கர்ப்பப்பையை எடுத்தாத்தான் உயிரை காப்பாற்ற முடியும்னா எடுத்துத்தான் ஆகணும் சித்தி. அதை தாண்டியும் எத்தனையோ வளர்ந்த மருத்துவ முறைகள் இருக்கு கர்ப்பம் தரிக்க. அதுவும் இல்லாட்டி என்ன, எங்களுக்குத்தான் பிரணவிக்கா இருக்காளே, அது போதும். தம்பி, பழவேற்காடு நிலத்தை வேணும்னா விற்கலாம்ப்பா. உன் பிஸ்னஸை விட்டுடாத. கல்யாண சுந்தரம் நான் தழுதழுத்தார். நிலம் நம்ம அவசரத்துக்கு உதவாதுப்பா. தவிர சுபிக்காக நான் செய்யறது மட்டும்தான் நியாயம். இந்த மாதிரி சூழ்நிலையில அவளை கைவிட்டா
வேறு எந்த பொண்ணையும் கைப்பிடிக்கிற அருகதையே இல்லாதவன் ஆயிடுவன்பா. என்னை உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். அத்தனை பேரின் பார்வையிலும் அவன் இமயமாய் உயர்ந்து நின்றான். அனு ஓடி வந்து அவன் தோளில் தலை சாய்த்து மெல்ல விசும்பினாள். டேய் தடியா, உன்னை என்னவோ நினைச்ச. எனக்கு மட்டும் தாண்டா உன்னை புரியும். நீ நீ ரொம்ப கிரேட்டடா என்றபடி ராகவின் முடியை பற்றி உலுக்கினாள் பேரன்போடு. மகளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பும்போது மாலையில் வந்து பார்ப்பதாக குடும்பமே சொன்ன இணக்கத்திலேயே அவர்கள் கோபமும் வருத்தமும் குடை சாய்ந்திருப்பது புரிந்தது. வண்டியை செலுத்திக் கொண்டே அவன் மனம் அந்த நிமிஷத்தை அசை போட்டது. அடி வயிற்றில் வலக்கையை வைத்து அழுத்தி ஆற்றாமையிலும் பயத்திலும் கேவி வடித்தவள் மட்டும் அவன் மனதை இந்த நிமிஷம் ஆண்டு கொண்டிருந்தாள். சுபி, ஏன் வந்த மறுபடின்னு கேட்டுட்டே இருந்தீங்களே, இதுக்குத்தான். என் குழந்தையை உங்ககிட்ட ஒப்படைக்கணும். உங்களோட அதிக நெருக்கம் இல்லாமல் விலக்கியே வச்சிருந்தேன் பாப்பாவை. அதுக்குத்தான் கடவுள் தந்த தண்டனையா? உங்க 2 பேருக்கும் இடையே ஒரு பிணைப்பை உண்டாக்கணும். அதுக்காக என் கொஞ்ச வாழ்நாள்ல கூட என் குழந்தையை முழுசா உங்ககிட்ட கொடுத்துட்டு விலகி போக முடியல ராகவ். அதான் பக்கத்திலேயே வந்தேன். எல்லாத்துக்கும் மேல விவாகரத்துக்கு பிறகுதான் உங்களை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சேன். தனிமையும் அமைதியும் எனக்கு உங்களோட கோபத்தை விட அன்பு எவ்வளவு உன்னதமானதுன்னு புரிய வச்சது. பார்க்கணும் போல இருந்தது. எனக்கு தெரியும், நமக்கு நடுவில் எத்தனை மன வேறுபாடு இருந்தாலும் நான் மொத்தமா போக போறேன்னா உங்களால தாங்க முடியாதுன்னு. அதை சொல்லி நான் பரிதாபம் தேடிக்கவும் விரும்பல. கடைசி நேரத்துல உங்களையும் பாப்பாவையும் பார்த்துட்டே இருக்கத்தான் என் சக்திக்கு மீறி அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தேன். உங்களை விட்டு தர முடியல. என் கண் முன்னே நீங்க இன்னொரு பொண்ணோட வாழ போறதை தாங்கிக்க முடியாமத்தான் உங்க கல்யாண ஏற்பாட்டுல கலாட்டா செய்தேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் இருக்கிற வரைக்குமாவது உங்கள் மனைவிங்கிற அந்த இடம் எனக்கு மட்டும் இருக்கணுங்கிற சுயநலம். என்ன செய்யட்டும் ராகவ்? இப்பதானே நான் உங்களை அவ்வளவு நேசிக்கிறேன். சுயநலமா தெரிந்தாலும் நான் என்ன செய்ய ராகவ்? எழுந்தமர்ந்து ராகவை இறுக்கி அணைத்தபடி சுபிக்ஷா அழுத அழுகையில் மொத்தமாய் தன் வசத்தை தொலைத்தவன்தான். நேசிக்க எடுத்த நேரத்தை கூட யோசிக்க எடுக்கவில்லை ராகவ். அன்பின் உயிர் செடிகள் பட்டு போவதில்லை. துளிர்க்க மறந்த செடியின் மீது பட்டு தெரித்த கண்ணீரில் சில துளிகளே போதுமாக இருந்தது. மீண்டும் துளிர் முகம் துடிக்க முகத்தை கைகளில் ஏந்தி முத்தத்தால் அவள் நெற்றியில் மறுபடியும் பொட்டிட்டான். நான் இருப்பேன் உன்னோடு என்று தந்த ஒற்றை நம்பிக்கையே அவளை கிடப்பில் இருந்து நிமிர்த்தி இருந்தது. மம்மி அழைத்தபடியே உள்ளே ஓடி வந்த மகளையும் அவளை தொடர்ந்து பின்னாலேயே வந்த ராகவையும் ஒரு சேர பார்த்தாள். இன்னும் அவளின் கன்னிக்காதல் கண்களில் தேக்கமிட்டு கொண்டே இருந்தது. கையில் கொண்டு வந்திருந்த குங்குமத்தை அவள் நெற்றியில் வைத்து விட்டான். இமைக்காமல் அமர்ந்திருந்தாள். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்பா ஈவினிங் வந்துடுவாங்க சுபி. கல்யாணத்தை முடிச்சுட்டா ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இலையை பிரித்து பிரசாதத்தை மனைவிக்கும் மகளுக்கு மூட்டி விட்டான். ராகவ், அது நல்லா யோசிச்சிட்டீங்களா? இன்னொரு குழந்தை என்று ஆரம்பித்தவளை மடியில் அமர்ந்திருந்த மகளை காட்டி அடக்கினான். எனக்கு தேவைப்படுற நேரத்துல சொல்றேன், சேர்ந்து பேசி முடிவெடுக்கலாம். பாசிட்டிவா இரு சுபி, அதான் ஆப்ரேஷனை சக்சஸ் பண்ணி கொடுக்கும் என்றான் மென்மையாக அவள் தலையை வருடி. குழந்தை மடியில் இருந்து நழுவி வெளியில் பட்டாம்பூச்சியை விரட்டி கொண்டு ஓட அதற்கே காத்திருந்தவள் போல் அவனை நெருங்கி அமர்ந்து மார்பில் புதைந்தாள். ரொம்ப கஷ்டப்படுத்துறனா ராகவ்? உங்களுக்கு எப்படி பதில் உபகாரம் செய்ய போறேன் என்றாள் அவன் மார்பில் கோலமிட்டபடி. இஷ்டப்பட்டா கஷ்டப்படலாம். இதுக்கெல்லாம் எனக்கு திருப்பி ஏதாவது செய்யணும்னு நிஜமாவே ஆசைப்பட்டா என்னை மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கை கூட சொபி. மறுபடியும் என் குழந்தைக்கு நீ அம்மாவானா போதும் என்றான் காதல் மேவ கேலியோடு. தலை நிமிர்த்தி முறைத்தவளை ஒற்றை புருவம் உயர்த்தி என்னவென்று கேட்டான். இல்ல சார், என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. குழந்தைக்கான சான்ஸ் குறைவுன்னு தெரிஞ்சுமே இந்த கல்யாணத்தை சண்டை போட்டு பண்ணிட்டு அதுக்கு பிறகு குழந்தை வேணும்னு கேட்டு என்னை அழ வைக்கணுமா ராகவ் என்றாள் கண்கள் ததும்ப. நான் உன்னை கேட்டது என் பொண்ணு பிரணவிகாவுக்கு அம்மாவா வர சொல்லித்தான் மேடம். இப்போ ஓவரா கற்பனை செய்தது யாராம்? அவள் தலையில் நாடியை பதிக்க வெட்கமும் சொர்க்கமும் ஒரு சேர கை கொண்டவளாக அவன் நெஞ்சில் நிரந்தர தஞ்சமானாள். அவள் மேல்வாள், அவனை ஆழ்வாள். நேர்மையான எண்ணத்திற்கு நேர்மறையான முடிவுதான் காலத்தின் தீர்ப்பில். அவர்களும் நலமுற்று வளமாக வாழ்வார்கள்.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.